நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெரிட்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டாரோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே காட்டன் கொடுத்துருக்காங்க, அயன் அண்ட் ஓர் கொடுத்துருக்காங்க, வீட் ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரியாக காட்டன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செடியிலிருந்து பூக்கக்கூடிய அந்த பஞ்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அது வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு போய் அது வந்து ஒரு கிளாத்தாவோ இல்லை வேற ஒரு சாரியாவோ வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வரும்போது அது வந்து டெரிட்டரி செக்டாரா வெளியே வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அங்கே மேனுஃபேக்சர் ஆகி ஃபுல்லாகவே கிளாத்தா ப்ரொடக்ஷன் ஆகுது. அண்ட் அயன் அண்ட் ஓர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இரும்பு எஃகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அயன் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அது ஒரு மெட்டீரியலா ஒரு கம்பியாவோ இல்லை ஒரு பெரிய ராடாவோ இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் செய்யறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கம்பியாவோ ஒரு இரும்பு பொருளாவோ அது வந்துட்டு வெளியே வருது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுன்னா என்னது, கோதுமை மாவு. ஸோ இப்போ அந்த கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எதுக்கு போகுது, அந்த கோதுமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கோதுமையாக கிடைக்குது நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது பிரெட் ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே வந்து ஒரு பிரெட்டாக மேனுஃபேக்சர் ஆகுறதோ இல்லை ஒரு கோதுமை கேக்காக மேனுஃபேக்சர் ஆகுறதோ ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஃபுட்டாகவே வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகி கடைசியாக நமக்கு அவுட்புட்டில் வந்துடுது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போது அந்த ப்ரொடக்ஷனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி கேன் பி broken down into two components, production and consumption. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித செயல்பாடானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இரண்டு வேலைப்பாடுகளை வந்துட்டு வெளியே வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் another ஒன் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன். when there is production, a process of transformation take place, inputs are converted into an output. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் வந்து ப்ராசஸ் ஆகி ஒரு நல்ல பொருளா வந்துட்டு ஒரு இடத்த போய் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டாக நம்ம என்ன கொடுத்தோமோ அது கன்வெர்ட் ஆகி அப்படியே அவுட்புட்டாக வெளியே வருது. இப்போ நம்ம கோதுமையை இப்போ வந்து ஒரு மிஷின்குள்ளே நம்ம கோதுமையை போட்டோம் அப்படின்னாக்கா அது அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்குது, கோதுமை மாவாக கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகி வெளியே வருது. த இன்புட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்ட் ரெஃபர்டு டு ஆஸ் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ அப்போ நம்மளுடைய உள்ளீடுகள் நம்ம என்னென்னவோ கொடுக்குறோம், அந்த வெளியீடுக்காக லேண்ட் நிலத்தை கொடுக்குறோம், அதுக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆட்கள் லேபர்ஸ் கொடுக்குறோம், அண்ட் தென் அதுக்கு தேவையான முதலீடு கொடுக்குறோம். கலெக்டிவ்லி த இன்புட்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இன்புட்ஸ் காரணிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானது. when the factors of production are combined in order to produce something, fourth factor is required. ஸோ அப்போ இந்த காரணிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிரைமரி செகண்டரி டெரிட்டரி ஃபேக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபோர்த் ஃபேக்டராக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. goods and service do not produce themselves but need some conscious thought process in order to plan and implement manufacture. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்துட்டு நாம் வந்து நாட் ப்ரொடியூஸ்டு, அதாவது நம்ம அந்த பொருட்களை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணாமல் அந்த ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணதே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். திஸ் தாட் ப்ராசஸ் இஸ் ஆஃபன் கால்டு என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த எண்ணத்தை தான் அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ப்ராசஸில் சொல்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னாக்கா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அமைப்பு. இப்போ ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அந்த பொருளை நாமளே வச்சுக்க முடியாது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணியே ஆகும். ஸோ அப்படி சேல்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொடக்ஷனுடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரைமரி ஃபேக்டர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா டெரிவ்டு ஃபேக்டர்ஸ். ஸோ இதுல பிரைமரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னாக்கா முதன்மை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெரிவ்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னு சொல்றது, நாம பெறப்பட்ட காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் primary factors are land and labor. These are naturally given and without them no goods can be produced. So இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரைமரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்றோம்னாக்கா நம்மளுடைய லேண்ட் அண்ட் லேபர் இவங்கள தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்றோம், பிரைமரி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இவங்களுடைய கேபிட்டல் மூலதனம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பயன்படுத்தப்படுறது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிவ்டு ஃபேக்டர்ஸ் ஆர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். டெரிவ்டு ஃபேக்டர்ஸ்னா என்ன, ஒன்று முதலீடு இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்றது. These derived factors when combined with the primary factors of
ப்ரொடக்ஷன் ரைஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளினுடைய முழு உற்பத்தியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ உற்பத்திக்கான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம் அண்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா தொழில் அமைப்பு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா லேண்ட், நிலம். ஸோ நிலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லேண்ட் ஆஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் விச் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ டு மேன். ஸோ அப்போ இந்த நிலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான், ஒரு உற்பத்தி காரணி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் நேச்சுரலா இருக்கக்கூடிய இந்த ரிசோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மனிதனுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாவே கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட் இன்க்ளூட்ஸ் within itself several things such as land surface, air, water, minerals, forest, rivers, lakes, seas, mountain, climate and weather. அதாவது பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒட்டுமொத்தமான லேண்ட் அப்படின்றது லேண்ட் மட்டும் கிடையாது. அந்த லேண்டோட சேர்த்து என்னென்ன அடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ், லேண்டோட சர்ஃபேஸ் அடங்குது, ஏர், வாட்டர், மினரல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்டோட ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். தஸ் லேண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் திங்ஸ் தட் ஆர் நாட் மேட் பை மேன். ஆனால் இந்த மனிதனால பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேலே கொடுத்துருக்கிறது எதையும் வந்துட்டு நம்மளால உருவாக்க முடியாது. எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க லேண்டுன்னு சொல்லிட்டு. Land can take on various forms, from agricultural land to commercial real estate to the resource available from a particular piece of land. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அதாவது அக்ரிகல்ச்சர் லெவல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து லேண்டை வந்துட்டு மாற்றிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேளாண்மை நிலத்தை வந்துட்டு நம்ம வந்து வேளாண்மை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு அதை வீட்டோட பர்பஸ்க்காகவும் வீட்டு மனையாகவும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்துட்டு இந்த லேண்டோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேண்ட் இஸ் ஏ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ நான் அது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. கண்டிப்பாக லேண்டுங்கிறது வந்துட்டு நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரீயான கிஃப்ட் தான். மேன் ஹேஸ் டு மேக் எஃபோர்ட்ஸ் இன் ஆர்டர் டு அக்யூர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பட் டு அக்யூர் லேண்ட் நோ ஹியூமன் எஃபோர்ட்ஸ் ஆர் நீடட். லேண்ட் இஸ் நாட் the outcome of human labor, rather it existed even long before the evolution of man. அதாவது பார்த்தீங்கன்னா மனிதன் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, லேண்டை வந்து புதுசாக உற்பத்தி செய்ய முடியாது. பட் அதுக்கு பதிலாக அவன் லேண்ட்ல இருந்து என்ன பண்ணுறான், புதுசாக நிறைய ஸோ இப்போ அந்த லேண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா மனிதனால் வந்துட்டு உருவாக்கப்பட்டது கிடையாது. அதாவது மனிதன் வந்து எவல்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிலம் வந்துட்டு உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்லேருந்து நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஒன்லி சப்ளை மட்டும்தான். நாம் வந்துட்டு என்ன ஒரு பொருளை போடுறோமோ அது அப்படியே நமக்கு என்ன பண்ணுது, ரிட்டர்ன் வந்துட்டு டபுள் மடங்காக கொடுக்குது. த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் லேண்ட் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேண்டினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றத்துக்கும் உட்படாதது, எனி சேஞ்ச், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லாதது. இட் இஸ் லிமிட்டட் அண்ட் cannot be increased or decreased with human efforts. No alternation can be made in the surface area of land. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனிதன் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தினுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ முடியாது. ஸோ அதனால் இந்த லேண்டோட சர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகத்தில் நம்ம வந்து உயர்த்த முடியுமே தவிர அதை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் இம்ப்ரீஷபிள். அதாவது பார்த்தீங்கன்னா நிலம் வந்துட்டு அழிவில்லாத ஒரு மூலப்பொருள் அப்படின்னு இருக்காங்க. ஆல் மேன் மேட் திங்ஸ் ஆர் perishable and these may even go out of existence. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மனிதன் உருவாக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ரொம்ப சீக்கிரமாக அழிந்துரும். பட் ஆனால் நம்ம இயற்கையால் கொடுத்த எந்த ஒரு பொருளும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அழிவாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லேண்ட் இஸ் indestructible. Thus, it
cannot go out of existence, it is not destructible. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிலம் வந்துட்டு எப்போவுமே அழிப்பு மாறாததாகவும் அழிவற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4th பாயிண்ட், லேண்ட் இஸ் ஏ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு லேண்டு தான் ஒரு முதன்மை காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் லேண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஒரு உற்பத்தியாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், லேண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இண்டஸ்ட்ரீஸ் it helps to provide raw materials and in agriculture crops are produced on land. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், அவங்க ரா மெட்டீரியல் வச்சு தான் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரா மெட்டீரியல் நம்ம எதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம், நிலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் இஸ் இம்மூவபிள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லேண்டை நம்ம இந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னாக்கா வேற இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இட் cannot be transported from one place to another. ஸோ அப்போ லேண்டை என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், no portion of India's surface can be transported to some other country. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்தியாவுடைய நிலப்பரப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேற நாட்டுக்கு வந்துட்டு இந்த இந்தியா வேண்டாம், நம்ம வந்து அதை சைனா, ஜப்பான் அப்படின்ற நாட்டுக்கு வந்துட்டு நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல் இன்டெக்ஸ்டபிள் பவர். ஸோ இந்த லேண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. There are some original and indestructible powers of land which a man cannot destroy. Its fertility may be varied but it cannot be destroyed completely. அதாவது பார்த்தீங்கன்னா மனிதனால வந்துட்டு உண்மையாக அழிக்க முடியாத ஆற்றல்களில் வந்துட்டு முக்கியமானது எது அப்படின்னாக்கா நிலம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயற்கையில் வந்துட்டு ஏற்படக்கூடிய இந்த சேஞ்சஸால் பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய செழிப்புத்தன்மை, அதனுடைய ஃபர்டிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுமையாக வந்துட்டு மாற்றம் அடையுது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படி மாற்றம் தான் அடையுமே தவிர இந்த லேண்டை வந்துட்டு முழுமையாக டெஸ்ட்ராய்ட் நாட் கம்ப்ளீட்லி. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபர்டிலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேண்டினுடைய ஃபர்டிலிட்டியில் ஏற்படக்கூடிய டிஃபர்ஸ் என்னென்ன. Fertility of land differs on different pieces of land. One piece of land may produce more and the other less. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி அப்படின்னாக்கா நல்ல செழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லேண்டினுடைய ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், களிமண் காட்டில் வந்துட்டு நம்ம வந்து வேற என்ன போடலாம், மஞ்சள் போடலாம், இல்லைனாக்கா கடலை போடலாம். அதுவே களிமண் காட்டில் போயிட்டு நம்ம வந்து குச்சிக்கிழங்கு நட முடியுமா, முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னாக்கா நிலத்தில் வந்துட்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனோட ஃபர்டிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டிஃபராக தான் தெரியும். ஒன் பீசஸ் ஆஃப் லேண்ட் மே ப்ரொடியூஸ்டு மோர் அண்ட் த அதர் லெஸ். ஸோ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இடத்துல வந்துட்டு உற்பத்தி கொஞ்சம் கூட குறைய தான் இருக்கும். ஆஸ் எ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் த இனிஷியல் சப்ளை பிரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் 0. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லேண்ட் இயற்கை வந்து நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்ல வந்து இந்த லேண்ட்ல இனிஷியலாக ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு உற்பத்தியும் அதிகமாக இருக்காது. however when used in production it becomes scarce. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உற்பத்தி நமக்கு கிடைக்கும். therefore it fetches a piece accordingly. அது ஒரு சிறிய குறைவான நிலங்களாக இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நிலத்தினுடைய உற்பத்தி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேபர். அதாவது பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. லேபர் இஸ் த ஹியூமன் இன்புட் இன்டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லேபர் அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களுடைய உற்பத்தியை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒர்க் இருக்கும். Alfred Marshall defines labor as the use of body or mind partly or wholly with a view to secure an income pot from the pleasure derived from the work. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த லேபர் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பணி வந்துட்டு அவன் உடல் அளவில் செஞ்சாலும் சரி, அவனோட மைண்ட் அளவில் செஞ்சாலும் சரி, இல்லை மெஷினை வச்சு அவன் செஞ்சாலும் சரி, பட் அவனுடைய உழைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அவன் செய்யக்கூடிய அந்த உற்பத்தியை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And next another one, see that in do you know Adam Smith
Smith is known as father of economics, and his economics is World Economist. He wrote two classic works. First one, The Theory of Moral Sentiments, 1759, and an inquiry into the nature of caches of the wealth of nation, 1776. அதாவது இந்த ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் யாருன்னாக்கா ஃபாதர் ஆஃப் எக்கானமி, அதாவது பொருளினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் ஆடம் ஸ்மித். அப்போ வரலாற்றினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவங்க யாரு? ஹெரோடோட்டஸ். அப்போ ஃபாதர் ஆஃப் எக்கானமி அப்படின்னா ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னாக்கா ஹெரோடோட்டஸ். ஸோ அப்போ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய வெல்த்தை பேசிக் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா செல்வத்தை வந்துட்டு பேஸ் பண்ணி இந்த எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இலக்கணத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இவர் சொல்லியிருக்கிற இந்த இலக்கணங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 புக்ஸில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. ஒரு புக்ஸ் பார்த்தீங்கன்னா 1759 எழுதின த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நன்னறி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்ற ஒரு புத்தகத்திலையும், அண்ட் 1776 வந்துட்டு an inquiry into the nature of caches of the wealth of nation, அதாவது பாத்தீங்கன்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகிற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்ற 2 புத்தகத்துல வந்துட்டு அவர் இந்த எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க, இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் தெரியும். மெஷினரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஒர்க், அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மைண்ட் ஒர்க். ஸோ இதுல மெஷினரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம்னாக்கா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். அண்ட் பிசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தோட்டத்துல வேலை செய்யறாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த பிசிக்கல் ஒர்க் அதை வந்து நம்ம பிசிக்கல் ஒர்க்குக்கு சொல்லிக்கலாம். அண்ட் மைண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஜுகேஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா மைண்ட் ஒர்க்னு சொல்லலாம். அந்த இந்த ஐடி பெரிய பெரிய ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா மெஷினரி ஒர்க், பிசிக்கல் ஒர்க் அண்ட் மைண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஒர்க் வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர்ஸ். ஓகே, லேபர்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லேபர் இஸ் மோர் பெர்ஷிபிள் தென் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் உற்பத்தியை விட பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேபர்ஸினுடைய உழைப்பு தான் வந்துட்டு அதிகமாக அழிந்து போகக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பொருளை வந்துட்டு நம்ம தயாரிச்சு உடனே அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை வாங்கக்கூடிய அந்த பொருள் அப்படியே தான் இருக்கு. பட் நாம அந்த பொருளை தயாரிக்கிறதுக்காக நம்ம செஞ்ச வேலை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்ன ஆகுது, பெரிஷபிள், அழிந்து போகுது அப்படின்றாங்க. The labor of an it means labor cannot be stored. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் அவங்களுடைய உழைப்பை வந்துட்டு நம்ம வந்து தக்க வச்சிருக்க முடியாது இல்லையா. The labor of an unemployed worker is lost forever for that day when he does not work. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேபர் வந்துட்டு அவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு தொழிலாளியினுடைய உழைப்பு வந்துட்டு அவங்க வந்து வேலை செய்யாத நாட்களில் வந்துட்டு அந்த உழைப்பு வந்துட்டு இழக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேபர் கேன் நெய்தர் பி postponed nor accumulated for the next day, it will perish. Once time is lost, it is lost forever. ஒன்ஸ் அவங்களுடைய செய்யக்கூடிய வேலை வந்துட்டு தள்ளி போடுறதுனாலயோ இல்லை அவங்களோட வேலை வந்து ஒட்டுமொத்தமாக திரட்டுறதுனாலயோ அவங்களுடைய உழைப்பை வந்துட்டு நம்மளால எடுத்துக்க முடியாது. பட் அது ஒன்ஸ் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் இஸ் an active factor of production. ஸோ அப்போ இந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். நெய்தர் லேண்ட் நார் கேபிட்டல் கேன் yield much without labor. ஸோ அது ஒரு நிலமா இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய கேபிட்டலா இருக்கட்டும், நாம வந்து லேபர் இல்லாம எந்த ஒரு ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியாது. அந்த நெக்ஸ்ட் பாருங்க, லேபர் இஸ் நாட் ஹோமோஜினியஸ். ஸோ இந்த உழைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சீராக இருக்கக்கூடியது கிடையாது. ஸ்கில் அண்டு டெக்ஸ்டரிட்டி வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய திறமையும் அந்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் சேஞ்சஸ் ஆகும். ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா படிக்காதவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ அவனுடைய மைண்ட் கெப்பாசிட்டிக்கு இவனோட மைண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். லேபர் கேன் நாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த லேபரர். ஸோ அப்போ அந்த உழைப்பு அப்படின்றது வந்துட்டு உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். லேபர் இஸ் மொபைல். ஸோ இந்த உழைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மாதிரி, ஒரு இடம்பெயர்
இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கும், ஒரே இடத்துல அப்படியே இருக்காது. மேன் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஃப்ரம் எ லோ பெய்டு ஆக்குபேஷன் டு எ ஹை பெய்டு ஆக்குபேஷன். ஸோ ஒரு மனிதன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக ஊதியம் கொடுப்பாங்க, எந்த இடத்துல வந்து கம்மியாக வேலை கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றான், அவனுடைய உழைப்பை வந்துட்டு அங்க செலவிடுறான். இண்டிவிஜுவல் லேபர் ஹாஸ் ஒன்லி லிமிட்டட் பார்கெனிங் பவர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தனியாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரம் பேசுவாங்க. பார்கெனிங் அப்படின்னா என்ன, பேரம் பேசும் ஆற்றல் வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹி கேன் நாட் ஃபைட் with his employer for a rise in wages or improvement in workplace condition. However, when workers combine to from trade unions, the bargaining பவர் ஆஃப் லேபர் இன்க்ரீசஸ். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுடைய வேலை வந்துட்டு நம்ம வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொடுத்த வேலையினுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்த வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, அதிகமாக நம்மளே வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்மளால செய்ய முடியாது. ஸோ அதனால லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒன்றா இணைந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லேபர் சங்கம், அதாவது ஒரு தொழிற்சங்கம் வந்துட்டு வந்து புதுசாக கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேசக்கூடிய ஒரு ஆற்றலை வந்துட்டு அவங்க வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது பாத்தீங்கன்னா வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.